ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு கோயிலையும் வழிபட்டா ஒவ்வொரு வகையான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல வழிபட்டா, இந்த அம்மனை வழிபட்டா மாமியார் கொடுமை தீரும், மாமியார் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்கு. எங்க இருக்கு இந்த ஆலயம்? இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல குலசேகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம் தான் இட்டகவேலி. எல்லா பக்கமும் தென்னந்தோப்புகளும் வாழையும் ரப்பரும் நிறைந்த அழகான ஒரு கிராமம். கேரள சாயல்ல இருக்கக்கூடிய அழகான கிராமம். இது பார்த்த உடனேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கமான சந்தேகம் வர்ற அளவுக்கு ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய கிராமம். ஊரை சுற்றி குளங்கள் நீராதாரங்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த கிராமத்துலதான் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் நீலகேசி அம்மன். நீலகேசி அம்மன்னா இங்க சாமியினுடைய விக்கிரம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதனுடைய திருவுருவச் சிலை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க அவர்கள் வணங்குவது எதை தெரியுமா? 3 பெண்களுடைய தலைமுடிய, அதுல நீல நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தலைமுடிதான் நீலகேசி அம்மன். என்ன நடந்துச்சு? இந்த பகுதியில அதிகமா நாயர் சமூக மக்கள் இருக்காங்க. நாயர் சமூகம் அப்படின்னு சொல்றது ஒரு காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தையே ஆட்சி புரிந்த மன்னர்களா இருந்தவங்க. கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல 2 விஷயம் நம்ம பேசலாம். இந்த தலபுராணத்துக்குள்ளேயே 2 அரிய விஷயங்கள் இருக்கு. ஒன்று, மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற பாகுபாடு இல்ல, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, இதுல ரொம்ப முக்கியமா மாமியார் கொடுமைய துவம்சம் பண்றது. இங்க வழிபட்டால் மாமியார் கொடுமை தீரும் அப்படிங்கிறது. அதுக்கான தல வரலாறு என்ன தெரியுமா? அன்றைய காலத்துல நாயர் குடும்பத்துல அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க. அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப அளவுக்கு அதிகமா ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் உள்ளவங்க. தங்கச்சியை ஒரு நல்ல ஒரு இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டார். தங்கச்சியினுடைய கணவர் திடீர்னு இறந்து போயிட்டார். தங்கச்சிக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை தான் நீலகேசி. உடனே வேற வழி இல்லை, தங்கச்சியும் தங்கச்சி குழந்தையும் நேரடியா தங்களோட அண்ணன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த அண்ணன் வீட்டுல குழந்தையும் இருக்கு, அவருடைய தங்கையும் இருக்காங்க. ஆனா குழந்தையினுடைய மாமியார் என்று சொல்லக்கூடிய அத்தை முறையில வரக்கூடிய அவருடைய மாமாவினுடைய மனைவி குழந்தைய சதா எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது, இந்த வீட்டுல பெருந்தொல்லையா? இவருக்கு தங்கச்சி, நம்ம வீட்டுக்காரரோட தங்கச்சி கணவர் இறந்து போயிட்டாரு, இவர் தங்கச்சியும் கூட்டு வந்துட்டாரு, தங்கச்சிக்கு பிள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டாரு, ஏற்கனவே அவருடைய அம்மா நம்ம கூட இருக்காங்க, பாட்டி நம்ம கூட இருக்காங்க, கூடவே இவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டாருன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. எப்பவுமே இவங்க மேல கோபத்திலையும் எரிச்சலையும் இருக்காங்க. ஆனா அந்த தாய் மாமாவுக்கு நீலகேசி மேல நல்ல பாசம். ஐயோ, சின்ன வயசுல தந்தைய பறி கொடுத்த பொண்ணு இல்ல, நம்மளுடைய தங்கச்சி பொண்ணு இல்லன்னு நல்ல பாசமா இருக்காரு. அப்பதான் அந்த அத்தை நினைக்கிறாங்க, இந்த பாசத்தை எப்படியாவது கெடுக்கணும், ஏதாவது சொல்லி நீலகேசியை நம்ம மாப்பிள்ளைக்கு பிடிக்காம ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய சதிவலைகள் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான், அன்றைக்கெல்லாம் வீட்டுல சமைக்கிறோம்னா பக்கத்து வீட்டுல இருந்து நெருப்பு கங்கு வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு தீப்பெட்டி இருக்கு, நம்ம அடுப்பு கிட்ட போய் நின்றுட்டு இன்னைக்கு லைட் அடிச்சு கூட தீய நெருப்பை பத்த வச்சிடறோம். ஆனா அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, கேஸ் அடுப்பு இல்ல, விறகு அடுப்பு தான். பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் விறகு கங்கு வாங்கிட்டு வருவாங்க. நீலகேசியில சொல்றாங்க, நீ போய் அருகாமை வீட்டுல போய் கொஞ்சம் கங்கு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. கங்கு எதுல வாங்குவாங்க தெரியுமா? அன்னைக்கெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சியை கொடுத்து விடுவாங்க. சிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குமரி மாவட்ட வட்டார வழக்குல. அந்த கொட்டாங்குச்சியில பக்கத்து வீட்டுல போய் கங்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்ப இந்த பெண்ணிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. நீலகேசியிட்ட சொல்றாங்க, இந்த அம்மா பெண்ணை போய் பக்கத்து வீட்டுல போய் கொட்டாங்குச்சியில போய் கங்கு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அது நாயர் சமூக குடும்பம்ங்கிறது அன்றைய காலகட்டத்துல இப்பவும் சரி, அவர்களுடைய சமூக கட்டமைப்பு படி அது ஃபார்வர்டு காஸ்டா இருக்கு. நம்ம அரசினுடைய வருவாய் பதிவேடுகள்லயும் அது ஃபார்வர்டு காஸ்டா இருக்கு. அதே கிராமத்துல கனியார் சமூகத்தினரும் வாழ்றாங்க. கனியார் சமூகம் என்பது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகம். இந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு வீட்டுல, ஒரு கனியாருடைய வீட்டுல போய் நெருப்பை வாங்கிருச்சு. உடனே உங்க மனைவிக்கு பயங்கர கொண்டாட்டம் ஆயிருச்சு. சரி, அது ஒரு ஒடுக்கப்பட்ட வீட்டுல இருந்து நெருப்பை வாங்கிட்டா, அதுலயும் அவங்க ஒரு சதி பண்ணி தான் அந்த சிரட்டையை கொடுத்துருக்காங்க, கொட்டாங்குச்சியை கொடுத்துருக்காங்க. அந்த கொட்டாங்குச்சியோட நடுசுல ஒரு ஓட்டை கிடக்கு. அந்த பொண்ணு கங்க வாங்கிட்டு வர்ற வழியில அந்த ஓட்டை வழியா அந்த கங்கு அதனுடைய கை விரல்கள் அதை பிடிச்சிருக்குல்ல, இப்படி கொட்டாங்குச்சிய இப்படி பிடிச்சிருக்கா அந்த குழந்தை. அப்படி பிடித்திருக்கக்கூடிய கை இடுக்குகள்ல விரல்ல அது பட்டுருச்சு. உடனே அந்த பொண்ணு சூடு தாங்காம கங்க கீழே போட்டுட்டு, ஐயோ அம்மா சுடுதே அப்படின்னு வாயில விரல் வச்சு சப்புது. உடனே தன்னுடைய மாப்பிள்ளைய கூப்பிட்டு, அங்க பாருங்க
நீலகேசி உங்க மருமக ஒரு ஒடுக்கப்பட்ட வீட்டுல இருந்து எதையோ வாங்கி சாப்பிட்டுட்டு அது ருசியா இருக்குன்னு சொல்லி வாயில விரல் வச்சு சப்பிக்கிட்டே வாரா அப்படின்னு. இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலையும் கொடுப்பதற்கான ஒரு விதையையும் அந்த அம்மன் விதைச்சிருந்தாங்கன்னா நீலகேசி அம்மன் கதையில அதுவும் ஒரு கிளையா போகுது. உடனே உங்க மாமா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. நான் உங்க அப்பா இறந்துட்டாரு, உன்னை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன், உங்க அம்மா கூட இருக்காங்க, என் தாய் இருக்காங்க, என் பாட்டி இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நீ ஒரு ஒடுக்கப்பட்ட வீட்டுல இருந்து போய் ருசி பார்த்துட்டு வந்துட்டியா, நான் அடியோ அப்படின்னு நீலகேசி அடிக்கிறார். நீலகேசி அடிதாங்க முடியாம ராத்திரி வீட்டை விட்டு போய் ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வழியா இரவு மாந்திரீக பணி செய்யறது அந்த கனியார் சமூக மக்களுடைய வழக்கம். மாந்திரிகம் செய்வாங்க, கனியான் கூத்துக்களை நிகழ்த்துவாங்க. அப்ப அப்படி ஒரு கனியார் வந்துகிட்டு இருக்கப்போ நீலகேசிங்கிற அந்த சிறுமி தனியா இருக்கிறத பாக்குறாரு. என்னம்மா பசிக்கலையாமா உனக்கு? ஆமா பசிக்குது, இந்தா பழம் சாப்பிடு, இந்த தேன் சாப்பிடுன்னு எல்லா வகையான பதார்த்தங்களையும் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போறார். நீலகேசி அடுத்ததா ஒரு குளத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய குளத்துல குளிக்கலான்ட்டு இறங்குறாங்க. இது ரெண்டே அவங்க தாய் தேடி போறாங்க. நீலகேசியினுடைய அம்மா, அம்மா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், குளத்துல இறங்கின நீலகேசி மாயமா மறைஞ்சிடறாங்க. அடுத்ததா அவங்களுடைய அம்மா, ஐயோ என் மகளை காணலையேன்னு இறங்குறாங்க, அந்த அம்மாவும் மாயமா மறைஞ்சிடறாங்க. அடுத்தது அவங்க பாட்டி தேடி வராங்க, அவங்களும் தண்ணிக்குள்ள இறங்குறாங்க, குளத்துல மாயமா மறைஞ்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆயிடுச்சு, 3 பேருடைய உடலும் கிடைக்கல. ஒரு வாரத்துக்கு அப்புறமா இவர்கள் மூழ்கிய குளத்துக்கு பக்கத்துல இன்னொரு குளம் இருக்கு. அந்த குளத்துல 3 தலைமுடிகள் மிதந்து போகுது. இதை ஒரு சின்ன பையன் பாக்குறான். அவன் போய் சொல்றான், ஊருக்குள்ள போய் சொல்றான் பெரியவங்க கிட்ட, அங்க ஒரு 3 முடி மிதக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க, முடியை எடுக்க பாக்குறாங்க. ஆனா முடி கிடைக்கல, உடம்பே ஏற்கனவே கிடைக்கல. இந்த முடியவாது கையில பிடிச்சிடலான்னு பார்த்தா முடியும் கிடைக்கல. உடனே கோட்டூர் கோணம்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ன ஜோதிடரை போய் பாக்குறாங்க. ஒன்னு அவர் சொல்றாரு, அந்த 3 பேருமே பத்ரகாளியினுடைய பக்தர்கள், ரொம்ப உக்கிரமா இருக்காங்க. அவங்க மாமா விசாரிக்காம அடிச்சுட்டாரு. அவருடைய மாமியார் அந்த அத்தைய பழுதிக்கடன் இருக்காங்க. அதனால அந்த சிறுமி நீலகேசி வந்து பழுதித்துருவாங்க. எந்த கனியார் சமூகத்தினுடைய வீட்டுல இருந்து நெருப்பு வாங்கினதுனால அந்த பெண்ணை தண்டிச்சாரோ அதே போன்று ஒரு கனியார் தண்ணீருக்குள்ள இறங்கி தட்டை வச்சு தாங்கி அந்த முடியை எடுத்து வந்து அதை வழிபடுங்க, கோயில் கட்டுங்க, நீலகேசி அம்மன் கோயில் கட்டுங்கிறாங்க. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான முதல் விதையை ஒரு ஆலயம் விதைத்திருக்குன்னா அது நீலகேசி அம்மனுடைய ஆலயம். 700 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ஜாதிய பாகுபாடுகள் உச்சத்துல இருந்த காலகட்டம் அது. ஒரு ஓட்டு வீடு வைத்தாலே அதற்கு வரி கட்டணும், பெண்களுக்கு முளைவரி இருந்ததாக வரலாறுகள் கூறுகிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்த போது இவ்வளவு பெரிய புரட்சியை அந்த நீலகேசி அம்மன் செஞ்சிருக்காங்க. உடனே அதே மாதிரி ஒரு கனியாரை அழைத்து வர்றாங்க. கனியாருடைய தட்டுல அந்த முடி ஏறி அமர்ந்துக்குது, முடி சிக்கிக்குது. அந்த முடியை பூஜை செய்து அந்த முடியை தெய்வமாக வளைத்து அதுல நீல நிறத்துல ஒரு முடி இருந்தது நீலகேசி அம்மனும். இன்றைக்கும் அந்த ஆலயத்துல உள்ள போனீங்கன்னா 3 கருவறை இருக்கும் அருகருகே. அதில் நடுவுல இருப்பது நீலகேசி அம்மன். அதற்கு இந்த பக்கத்துல ஒரு முடி இருக்கக்கூடிய அம்மன் அந்த நீலகேசியினுடைய தாய், இன்னொன்று இருப்பது நீலகேசியினுடைய பாட்டி என்கிறார்கள். அந்த நீலகேசியினுடைய பாட்டி குளத்துல குதிக்கும் போது கையில இன்னொரு பேத்தியும் ஒரு குழந்தையும் வச்சிருந்தாங்களாம். அதனால அங்க பக்கத்திலேயே இன்னொரு அம்மன் சாமியும் அந்த பாட்டிக்கு பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம முடியை வைத்து வழிபடுவதனால் ஒரு புரை கட்டி அந்த காலத்துல கூரை வடிவத்துல இதை வழிபட்டதால உள்ளூர் மக்களால் முடிப்புரை அம்மன் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு வர நீலகேசி அம்மன் கோயில முடிப்புரை அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தினசரி மாலையில சிறப்பு பூஜை நடக்குது, வெள்ளிக்கிழமைகள்ல மத்தியான நேரத்துல பூஜை நடக்குது. 10 நாட்கள் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. அந்த திருவிழால உச்சமான நிகழ்வே மாமியார் கொடுமையை அந்த மருமகள் அழிப்பதை போன்ற சித்தரிப்பு. பனை மரத்தை வெட்டி அவர்கள் ஒரு நிகழ்த்துகிறார்கள், நிகழ்த்து கலையை நடத்துறாங்க. இன்றைக்குதான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்லாம் வந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 700 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட இந்த முடிப்புரை அம்மன் கோயில்ல என்கிற நீலகேசி அம்மன் கோயில்ல இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கனியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பூசாரியாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்துதான் இன்றைக்கும் சமூக கட்டமைப்புல அரசு ஆவணங்களின்படி ஓசி என்று இருக்கக்கூடிய ஃபார்வர்டு காஸ்ட் என்று இருக்கக்கூடிய நாயர் சமூகத்தினர் பிரசாதமாக்குகிறார்கள். இப்படி ஒற்றை புள்ளியில 2 கோணங்களை இணைத்த இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் மாமியார் கொடுமை தீரும் என்பது ஐதீகம் ஒன்று. இன்னொன்று, இங்க தூக்க திருவிழா என்ற ஒரு வகை திருவிழா நடக்கும். ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி குழந்தைகளை அதுல நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. குழந்தைகளுடைய நோய் நொடிகளை தீர்ப்பதிலும் நீலகேசி அம்மன் முக்கிய பங்கு வகிக்கிறாராம். இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வீடு பிரிட்ஜ் இருக்க மாதிரி, வாஷிங் மிஷின் இருக்க மாதிரி, வீட்டுக்கு வீடு ஏசி இருக்கிற மாதிரி மாமியார் மருமகள் சண்டையும் இருக்குது. இப்படியான சண்டைகள் தீர அருள்பாலிக்கிற அந்த முடிப்புரை அம்மனின் பாதம் பணிந்து ஒவ்வொருவருமே இந்த ஆலயம் சென்று வழிபட்டால்
குடும்ப ஒற்றுமை ஓங்கும் என்றால் மிகையாகாது. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.